பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் எபிஸு எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறேன்ப்பா சென்னை வரைக்கும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லபடியாக எக்ஸாமை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்ததை பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சியும் நீ நல்லபடியாக எக்ஸாமை எழுதணுமா, நீ நல்லா இருக்கணும், நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சியும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, ஆமாம் சென்னைக்கு கதிரும் தானே வரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை அம்மாச்சி கதிருக்கு ஏதோ வேறு வேலை இருக்கான், அதனால் அவர் வரல. ஆனால் நான், அத்தை, மீனாக்கா எல்லாரும் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே ஒன்று, நீ பத்திரமா இருந்தால் அதுவே இந்த அம்மாச்சிக்கு போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆசீர்வாதத்தை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் அம்மாச்சி, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பா? எதுக்குமா? இல்லை அம்மாச்சி, உங்களை கதிர் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டான்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவன் ஏதோ ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டான், விட்டுருமா. அதுக்காக நீ போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா? அவனும் என்னுடைய பேரன் தானே, நான் அது எதுவுமே பெருசாக எடுத்துக்கலடா, அதை பற்றியெல்லாம் நீ எதுவுமே நினைக்காத, விட்டுரு, நம்ம கதிர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முத்துவேலும் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறாரு, எப்படியோ ஒன்று அம்மா புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து தான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முத்துவேல் இருந்துட்டு நீ ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு முதல்ல ஆசைப்பட்டது உன்னுடைய சித்தப்பா தான், அதனால் நீ முதல்ல உன் சித்தப்பா கிட்டே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ராஜி தயங்கி நின்றுட்டுருக்காங்க. சித்தப்பா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடாதெல்லாம் என்னுடைய எண்ணம் கிடையாது. எங்கே நீங்கள் என் மேலே இருக்கிற கோவத்தில் என்னை ஆசீர்வாதம் பண்ணாமல் போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட வாங்கலை. மற்றபடி உங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னெல்லாம் நான் ஒரு நாளும் நினச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்துட்டு என்னை மன்னிச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுடைய சித்தி கால்லையும் சித்தப்பா கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. காலில் விழுந்த உடனே சக்திவேல் இருந்துட்டு அவரோட மனசை மாற்றிக்கிட்டு, நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், நீ ஆசைப்பட்டது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதமும் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பத்திரமா போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மீனாவோட அம்மா வரேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, என்னம்மா நீ வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட ஃபோனில் தானே பேசினேன், ஆனால் நீ எதுவுமே சொல்லவே இல்லையம்மா. ஏண்டி உன் புகுந்த வீட்டுக்கு நான் வரத்துக்கு உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கணுமாடி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதனால் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் சம்மதி, நீங்கள்லாம் சென்னைக்கு போகிறீங்க தானே, அங்கே போயிட்டு எங்கே தங்கலான் இருக்கீங்க? இது என்னம்மா கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? ஆஃபீஸில் இருந்தே ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அங்கே தான் தங்க போகிறோம். சம்மந்தியம்மா, சென்னையில் எங்கள் அண்ணன் வீடு இருக்குது, நீங்கள் போயிட்டு அங்கே தங்கிக்கோங்க. ரூமில் தங்குறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜு ஒரு பக்கம் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு போயிடும், மீனாவும் வேலை விஷயமா எங்கேயாவது கிளம்பி போயிடுவா. நீங்கள் மட்டும் மூச்சு முட்டை அந்த ரூம்குள்ளே அடைஞ்சி இருக்கணும். ஆனால் அங்கே போனால் அப்படி இல்லை, சுற்றியும் ஆளுங்க இருக்காங்க, பேச்சு துணைக்கு எல்லாருமே இருக்காங்க. எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் ரொம்பவே நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க இருக்கிற போது நம்ம அவங்க வீட்டில் தானே தங்கணும். ஏன் மீனா வேண்டான்னு சொல்கிறேன்? அத்தை வேண்டாம் அத்தை, விட்டுருங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க சம்மந்தியம்மா, மீனாவை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அங்கேயே போய் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வாக்கு கொடுத்துட்றாங்க. இருங்க, அதிரசம் சுட்டிருக்கேன், நீங்கள் அது முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சுருப்பேன், இப்போ உங்களுக்கு மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு அவங்களுக்கு மட்டும் அதிரசத்தை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் பின்னாடியே மீனா போயிட்டு, அத்தை அங்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அதை சொன்ன கேளுங்க, அந்த வீட்டை பற்றி எல்லாம் அறிஞ்ச பின்னாடி தான் நான் சொல்கிறேன், அந்த வீடு ரொம்ப மோசத்தை, யாரும் சிரித்து பேசி கூட நான் பார்த்ததே இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுடி, 5 நாள் தானே, நம்ம என்ன அங்கேயே போய் செட்டில் ஆகிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக செந்திலும் நம்ம கோமதிக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு ராஜிக்காக
நீ ரொம்ப நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், உன்னை விட்டு பிரியணுன்ற எண்ணம்லாம் எனக்கு துளி கூட கிடையாது. அதே மாதிரி நீ எக்ஸாம் எழுதுனா எனக்கு அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகுது. நான் எப்படி கார் ட்ராவல்ஸில் முன்னேறி போகணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி ராஜியும் சைலன்ஸ் வச்ச காரில் செம்ம கெத்தா போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து இறங்கணுன்னு எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையான்னு அதுக்காக தாண்டி நான் போராடிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்லுவேன், என்னை மட்டும் நீ தப்பாக எடுத்துக்காத. சூழ்நிலை காரணம் நேற்று வரைக்கும் நான் உன் கூட வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்காக என் ராஜி எனக்கு பிடிக்கலன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. சொன்னால் புரிஞ்சுக்கோ ராஜி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் என்னை மட்டும் வெறுத்துறாது ராஜி, உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசினதுனால நம்ம ராஜியும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமான வந்து விடுவியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு கூட நான் வரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கூட கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன உங்கள் அத்தையை இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ இருந்து ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறாங்க, இன்னும் பேக் பண்ணி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அத்தை ஏற்கனவே முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாடா, இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை வந்து கூப்பிடுறாங்க. கோமதியும் உள்ளே வராங்க. டைரியை வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ பணம் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ முதல்ல சேஃபாக இருந்துக்கோ, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை பண்ணி கோமதி இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தா பஸ்ஸே போயிடும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கோமதியை அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.